அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு, பாராளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியை பற்றி பார்க்க உள்ளோம். பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு பார்க்கும்போது லோக்சபா எம்பி இருக்கிறாங்க, ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க. அது இல்லாமல் நியமன பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இதில் லோக்சபா எம்பி 545 பேர் இருக்காங்க. ராஜ்யசபா எம்பி 233 பேர் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்காங்க. ஒரு 12 பேர் நியமன உறுப்பினராக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்படுது. இது தற்போது எவ்வளோ ரூபாய் ஒதுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. பாராளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 5 கோடி ஒதுக்கப்படுது. இந்த 5 கோடி ரூபாய் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் லோக்சபா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால், லோக்சபா பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் 543 பேர் இருக்காங்க. இந்த 543 பேருக்கும் தலா 5 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கீடு செய்வாங்க. அதில் அந்த 5 கோடியில் 50% நிதி ஜூலையிலேருந்து டிசம்பருக்குள்ளே ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே மிச்சம் இருக்கிற ஒரு 50% நிதியை ஒதுக்கீடு பண்ணுவாங்க. இந்த நிதியை அந்த லோக்சபா எம்பிங்க தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் அதை செலவழிக்க முடியும். அது டியூரபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க், பயன்பாட்டு உள்கட்டமைப்பு பணிகளுக்காக இந்த நிதியை பயன்படுத்தலாம். அப்படி அந்த நிதியை பயன்படுத்தும் போது அது பொது பயன்பாட்டுக்காகத்தான் அந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர தனியார் பயன்பாட்டுக்காக அந்த நிதி பயன்படுத்தப்படக்கூடாது. உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்காகத்தான் அந்த நிதியை பயன்படுத்தணும். இந்த பாராளுமன்ற அதே நேரத்தில் ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி அந்த மாநிலத்தில் எந்த தொகுதியில் வேணாலும் அவங்க பயன்படுத்த முடியும். ராஜ்யசபா எம்பிங்க மாநிலத்துக்குள்ளே அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்துக்குள்ளே எங்கே வேணாலும் செலவு பண்ணலாம். அதே நேரத்தில் நியமன உறுப்பினர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த தொகுதியிலையும் அவங்க செலவு பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. அப்போ 3 விதமான எம்பிங்க இருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்க அந்த தொகுதியில் மட்டும்தான் செலவு பண்ண முடியும். அவங்க 543 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்தது ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநிலங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு 233 பேர் இருக்காங்க. அவங்க அந்த மாநிலத்துக்குள்ளே எந்த தொகுதியில் வேணாலும் செலவு பண்ண முடியும். ராஜ்யசபாவில் நியமன உறுப்பினர் இருக்காங்க, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படக்கூடிய நியமன உறுப்பினர் இருக்காங்க. அவங்க 12 பேர். அந்த 12 பேர் இந்தியாவுக்குள்ளே எந்த பகுதியில் வேணாலும் அவங்க அந்த செலவை மேற்கொள்ள முடியும். அப்படின்ற ஒரு விவரம் நம்ம கண்டிப்பாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி முதல் எப்போ அறிமுகம் ஆகுது அப்படின்னு சொன்னால் டிசம்பர் 23, 1993. அப்போது பிரதமர் நரசிம்மராவ் தலைமையில் இருந்த நிதி அமைச்சர் திரு மன்மோகன் சிங் தான் இது முதல்ல அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிறாரு, டிசம்பர் 23 அறிவிக்கிறாரு. அந்த வருஷமே அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. 1993-94 அந்த ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் மொத்தம் ஒரு 5 லட்சம் ரூபா ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது 94-95 1 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அடுத்து 98-99 2 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அடுத்து 2011-12 வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் தான் ஒதுக்கிடுறாங்க. இதில் 2011-12 5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு வருஷம் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. எப்போனா 2020-21 காலகட்டத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அப்போ கொரோனா பீரியடுன்றதுனால அந்த நிதி அந்த இதில் ஒதுக்கப்படவில்லை என்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த தொகுதி நிதியை செலவு பண்ணும்போது எஸ்சி பகுதிகளில், அந்த தொகுதியில் இருக்கிற எஸ்சி பகுதிகளில் 15% நிதியை பயன்படுத்தணும். எப்படி இடஒதுக்கீடு, மத்திய அரசினுடைய இடஒதுக்கீடு
எஸ்சி பிரிவினருக்கு 15%, எஸ்டி பிரிவினருக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்குதோ, அதே மாதிரி இந்த நிதியிலையும் 15% எஸ்சி பிரிவு மக்கள் பெரும்பான்மையாக வகிக்கக்கூடிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு இந்த நிதியை வந்து செலவு பண்ணணும். 15% நிதியை எஸ்சி பிரிவு மக்கள் பெரும்பான்மையாக வாழ பகுதிகளில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து 7.5% நிதி எஸ்டி பிரிவினர் அதிகமாக பயன்பெறக்கூடிய வகையில் இந்த நிதி பயன்படுத்தப்படணும். பிற வகையை பிற பயன்பாட்டு நிதிகளை பயன்படுத்தலாம். இந்த நிதியை பயன்படுத்தலாம். இந்த நிதி நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினருக்கு அளிக்கப்படாது. மாவட்ட நிர்வாகத்திடம் தான் ஒப்படைக்கப்படும். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான், மத்திய அரசு நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் இந்த நிதியை ஒதுக்கீடு பண்ணுவோம். இந்த நிதியை செலவழிக்கிறவர் யாருன்னா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் செலவழிப்பார். யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் பண்ணுவாருன்னா, அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நிதியை வந்து பயன்படுத்துவாங்க. இதுதான் வந்து இந்த நிதியினுடைய முக்கியமான அம்சம். இது முழுக்க பொது பயன்பாட்டுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக தான் இந்த நிதி பயன்படுத்தப்படணும். தனியார் பயன்பாட்டுக்காக இந்த நிதி அறவே பயன்படுத்தக்கூடாது என்பது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதி வந்து 1993 ஆரம்பித்து தற்போது வரை இந்த நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணுது. இதனால் தொகுதிகள் வந்து மேம்பாடு அடையுது என்பது வந்து நிச்சயமாக வந்து சந்தேகத்துக்கிடமில்லாமல் ஒன்று தெரிய வருது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.